வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் அப்படிங்கிறது ஏன் அவசியப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில உரிமைகள் தொடர்ச்சியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் பறிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாமளே பார்க்கிறோம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி வரி வருவாயில் ஒரு ரூபாய் நம்ம கொடுக்குறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு திருப்பி தரக்கூடிய அந்த நிதி பகிர்வுங்கிறது 29 பைசாவாக இருக்கிறது. இதுவே மற்ற மாநிலங்களில் ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 7 ரூபாய் இந்த அளவுக்குலாம் அவங்க நிதி பகிர்வு கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளை புறக்கணிக்கிறார்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நிதி பகிர்வை கொடுத்து நம்மளை நிதி சிக்கலுக்குள் தள்ளக்கூடிய ஒரு மறைமுகமாக நம்ம மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடியது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. அப்போ நம்ம அதற்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. அதே போல் பார்த்தோன்னா, நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம தொடர்ச்சியாக இங்கே போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீட் தேர்வை ஒரு மோசடி தேர்வுன்னு சொல்கிறோம். ஏன்டா அதில் பயிற்சி வகுப்புகள் மூலமாக கொள்ளையடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, நீட் தேர்வில் தேர்வானவர்களில் அடுத்து அதில் எத்தனை பேரை அந்த மோத விடுறது அப்படின்னு இருக்கு இல்லையா. 1,00,000 சீட்டுக்கு இவன் 10,00,000 பேரை செலக்ட் பண்ணி வச்சிடறான். அப்போது யார் நிறைய அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான குறைந்த மதிப்பெண் நீட் தேர்வில் பாஸ் ஆனாலும் குறைந்த மதிப்பெண்ணில் பாஸ் ஆனவங்களே கல்லூரியில் இடம் வாங்குறக்க வாய்ப்பு இருக்குது. அதிக அமௌண்ட் செலவழிச்சா வாங்கலான் இருக்குது. அப்போ நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. அப்படின்னா அது நீட் தேர்வே அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அந்த மோசடி எதிர்த்து நம்ம தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வரோம். அதே போல் பார்த்தோன்னா, தொகுதி மறுவரையறையில் இப்போ நம்மை போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி நம்ம தெளிவாகவே எடுத்து சொல்கிறோம். ஆனால் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் அவங்க நமக்கு சரியான விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கலை. அதனால் அதுலேயும் நம்ம நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காமல் குரல் கொடுக்க வேண்டியிருக்குது. புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க. அதில் மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி அவங்களோட சிபிஎஸ்சி ஒரு பாடத்திட்டத்தில் ஆங்கில பாடத்துக்கு அவங்க ஹிந்தியில் தலைப்பு வைக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய அநியாயமாக இருக்குது. என்ன, அப்போ நீ வலுக்கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது. உனக்கு ஹிந்தி மட்டுமே தெரியுங்கிறதுக்காக எல்லா மாநிலங்கள்லேயும் நீ அந்த ஹிந்தியை கொண்டாந்து திணிக்கிற. அப்போ அதையும் நம்ம வலுவாக எதிர்க்க வேண்டியது. ஆக எந்தெந்த விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம மக்கள் மன்றத்தில் குரல் கொடுக்கலாம், அல்லது நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம வாதாடி எதெல்லாம் வெற்றி பெற்று நமக்குரிய உரிமைகளை திரும்ப பெற முடியும். இது சம்மந்தமாக எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் அவர் தலைமையில் அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க. அதில் அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்து இந்த மூவர் குழு இந்த இதை ஃபுல்லாக ஆய்வறிக்கையை எப்போன்ட்டா ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வர்ற ஜனவரி மாதத்தில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதங்கிறப்போ அடுத்த 2026 தேர்தலுக்கு முன்னதாக அந்த இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ணுறதா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அதை வைத்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்து அதை பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட ஆட்சி அதுக்கடுத்து தொடரலையோ, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த குரல் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கறதுங்கிற தமிழ்நாடுக்கு பெரிய வரலாற்று பாரம்பரியமே இருக்குது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. ஏன்டா அனைத்து மாநிலங்களும் காவியை திணிக்கிறார்கள். கல்வியிலும் காவியை திணிக்கிறாங்க. எல்லா மட்டத்துலேயும் காவியை திணிக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராமநவமி ஊர்வலம்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான தெருவுக்குள்ளே ஒரு சின்ன பசங்கள்லாம் கையில் வாள், கத்தி, கபடான்ட்டு தூக்கிட்டு அப்படியே சுழட்டிக்கிட்டு நடந்துட்டு போகிற ஊர்வலங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ராமநவமிங்கிற பேரில், ராமரோட பெயரில் இந்த கத்தி கபடாவை தூக்கிட்டு போகிறதுல அது என்ன பக்தியை இவங்க வெளிப்படுத்த போகிறாங்க. முழுக்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்துவதற்கான ஒரு ஊர்வலமாக தான் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மசூதிகள் மேலே ஏறி காவி கொடி ஏற்றுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும்
பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளும் சரி, மத்தியில் இருக்க பாஜக அரசும் சரி வேடிக்கை பார்ப்பதாகவும் தூண்டிவிடக்கூடியதாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குரிய உரிமைகளை, நம்மளோட தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மாநிலத்துக்கான உரிமைகளை வந்து வரையறை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாநில சுயாட்சிக்கான இந்த தீர்மானம் வந்துட்டு மிக முக்கியமானதாக படுகிறது. நாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாஜக இதிலேருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்குது. பாஜகவோட இப்போ வந்துட்டு கொள்கை அளவுலேயே வந்து ஒத்து போயிருக்கக்கூடிய அதிமுகவும் வெளிநடப்பு பண்ணியிருக்குது. இதில் வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றுமே இல்லை. அதிமுகங்கிறது எம்ஜிஆரோட அதிமுக கிடையாது, ஜெயலலிதாவோட அதிமுக கிடையாது. இப்போ வந்து அமித்ஷாவோட அதிமுகவாக தான் இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான் முடிவெடுப்பாங்க. இன்னொரு விதத்தில் வந்து திமுக வந்துட்டு இந்த மாநில சுயாட்சிக்கான குரலை எழுப்புவதில் வந்து முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, திராவிட கட்சிகள்னாலே வந்துட்டு அது தமிழர் நலன் சார்ந்தது இல்லை, தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது இல்லைன்ட்டு ஒரு குரூப் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த குரூப் எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா, அது வந்து முழுக்க வந்து அண்ணாமலை வந்து என்னோடய சகோதரர், நயினார் நாகேந்திரன் என்னோடய மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய, பாஜகவினால் ஆதாயம் பெறக்கூடிய, பாஜகவிற்கு ஆதரவாக அவர்களின் பி டீமாக செயல்படக்கூடிய கட்சிகளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, திமுகவெல்லாம் வந்துட்டு தமிழர் நலன் சார்ந்த கட்சி கிடையாது, அவங்க திராவிடன் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ திமுக வந்துட்டு நான் தமிழர் நலன் சார்ந்து தான் இயங்கிக்கிட்டுவாங்கிறத தொடர்ச்சியாக அவங்க காட்டிக்கிட்டாலும் இப்போயும் வந்து காட்டக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அதுக்காகவும் இதை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தோன்னா இப்போ மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றினா அடுத்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துட்டு தாவேகா சார்பில் தாவேகாவின் கொள்கை இதுதான், தாவேகாவும் இதைத்தான் வலியுறுத்துகிறது, தாவேகா வலியுறுத்தியது தான் வந்துட்டு இவங்களும் தீர்மானம் கொண்டாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டு அறிக்கை வரலாம். அறிக்கைக்கு எப்படி பண்ணலாங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு யோசிப்பாங்க. 3ஆம் நாள் வந்து அந்த அறிக்கை வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆக மாநில சுயாட்சிக்காக திமுகவுடைய அரசு, தமிழ்நாடு அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இப்போது தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது உண்மையிலே வந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. தமிழக முதல்வருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.